Hi, praise God. Praise God. So just want to know that in Acts chapter 2 verse 1 is given that when the day of Pentecost had fully come, they were all in one accord in one place. இது வந்து பென்டகாஸ்ட் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறது தான் பென்டகாஸ்ட் டேன்னு. பென்டகாஸ்ட் மீனிங் என்னன்னா, பென்டானா 50, காஸ்ட்னா நாள். ஸோ பென்டகாஸ்ட் 50வது நாள். இந்த ஃபெஸ்டிவல் எப்போ கொண்டாடுவாங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் 50வது நாள் கொண்டாடுறது தான் பென்டகாஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் காணிக்கையை அன்னைக்கு தான் கொண்டு வருவோம். அப்போ ஏசு கிறிஸ்து அன்னைக்கு நடந்த இன்னொரு நிகழ்ச்சி பென்டகாஸ்ட்ன்றது எதுனா, ஏசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த போது like he said to all the disciples, go wait in the upper room. அங்க போய் காத்திருங்க, அப்பர் ரூம்ல போய் காத்திருங்க, நான் அப்பொழுதுதான் ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அப்பான் யூ. இவங்க எல்லாம் போய் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஆனாலும் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. பட் கரெக்டா 50th டே, 50வது நாள், அதுதான் பென்டகாஸ்ட் டே. அன்னைக்கு the Holy Spirit came upon each and every one. பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக கடைப்பிடித்து நம்ம காத்து இருக்கிறோமே, அந்த காத்து இருக்கும் போது தான் ஆவியானவர் இறங்கினார். ஸோ அதே போலதான் நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம காத்து இருந்தோம்னா அவருடைய ஹோலி ஸ்பிரிட் ஆனது நம்ம மேலேயும் வந்து இறங்குவாரு. ஸோ காட் இட். Yeah, thank you.